Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விஜய்க்கு கூடும் கூட்டத்தை விட அஜித்திற்கு 2 மடங்கு கூட்டம் கூடும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தல அஜித் திரைப்பட நடிகர் தல அஜித் வரட்டும், 2 மடங்கு கூட்டம் அதை விட அதிகமாக கூடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமா? ஏர்போர்ட்ல நின்னாருன்னா அன்னைக்கு 5 லட்சம் பேர் நின்னாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இன்னைக்கு அந்த மாசம் இருக்கு, அந்த மரியாதை இருக்கு. ஆகவே அவர்களை பார்ப்பது நானே வருவேன். நாங்க பார்ப்போம் எப்படி இருக்காங்க. திரையில பார்த்த நட்சத்திரங்கள் நிஜத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கார்கள் என்று பார்ப்போம். அதுல வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார். ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போம் என்று சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை. நடக்கவே நடக்காது. அந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறாது. அவருடைய முயற்சியெல்லாம் வீணாகித்தான் போகுமே ஒழிய நிச்சயமாக அவர் பாஸ்மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் தலைமையில் உள்ள புரட்சித்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்த புரட்சித்தில் அம்மா வழிநடத்திய எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தலோடு திமுக முடித்துவிடும். ஆகவே விஜய் அவர்கள் நல்ல யோசனை செய்து அண்ணா திமுக கூட்டணிக்குத்தான் அவர் வர வேண்டும். அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால், திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று அவர் சொல்வது உண்மையாக இருந்தால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழக அரசியலிருந்து விரட்டுவேன் அகற்றுவேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் அண்ணா திமுகவுடைய கூட்டணியைத்தான் நாடி வர வேண்டும். அண்ணா திமுக கூட்டணி அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை, சரியான முடிவு. அதை தாண்டி தனித்து களம் இறங்குவோம் என்று சொல்வது திமுகவுக்கு அவர் வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் அவரது நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் மக்கள் எடுக்கின்ற முடிவு திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றாக எடப்பாடியாரைத்தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் தமிழ்நாடு அரசியலில் நடக்கும். 2026 இதுதான் நடக்க போகிறது. இதுதான் உண்மை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.